3, 2, 1 வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுற கரெக்டாக 2 வீக்ஸ் ஆச்சு. அது எதுக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தனுக்கு வந்து நான் கால் பண்ணேன் காலையிலேயே, ப்ரோ வாங்க வீடியோ எடுப்போம் அப்படின்னு. ப்ரோ ஐம் பேசிக்கலி ரொம்ப பிஸி ப்ரோ, எனக்கு டைமே இல்லை ப்ரோ, எனக்கு ஸ்கெட்யூல் வேற அதிகமாக இருக்கு ப்ரோ, நெக்ஸ்ட் சண்டே பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னான். அவனை ஒரு மனுஷனா நம்பி அடுத்த சண்டே வரேன். ப்ரோ புயல் ப்ரோ, என்ன ப்ரோ புயல் ப்ரோ, என்ன அரை அடி 10 அடிக்கு இருக்குது தண்ணி. ஸோ கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் வீக்கும் ஜுவாகியா மானங்கிட்ட மழை. இது வந்து 3rd வீக். இந்த சண்டேக்குள்ள எடிட் பண்ணி அவனே போட்டுருவேன் இருக்கான். அவனா போட்டுருவான்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த வீடியோல வந்து தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அண்டு எதுவுமே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இதோட ஃபுல்லா, இந்த வீடியோவோட ஃபுல் ரைட்ஸுமே நம்ம ஆர்கேஸ் அவர்களுக்கு கொடுக்குறீங்க. ஆரம்பிக்கலாங்களா? அதான் இந்த வீடியோல வந்து இல்ல, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஏதாவது பிடிக்கலன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க சொன்னோம். யாருமே அது கமெண்ட் பண்ணல. சரி என்ன பிடிச்சிருக்குன்னா அது கமெண்ட் பண்ணுங்க. நீ அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சரி பிடிக்கலன்னா அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் மாத்த முடியும். 1-2 கமெண்ட்ஸ் கேள்விப்பட்டேன், நைட் எடுக்காதீங்க ப்ரோ. சரி டைரக்டா கண்டென்ட் குள்ள போயிடலாங்க. இந்த வீடியோக்கு நம்ம எடுத்திருக்கிறது என்னன்னா JBL. அது ஒரு பெரிய ஸ்பீக்கர் பிராண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த JBLல வந்து வழக்கம் போல நம்ம ஒரு ஹெட்ஃபோன் தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான், TWS. வழக்கம் போல TWS. நம்ம வீடியோல முக்காசி TWS தான் வந்து வேற கண்டென்ட் கிடைக்கலங்க. இதுங்க அடுத்த வாட்டி வாட்ச் அது இதுன்னு ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி போடலான்னு ஒரு ஐடியால இருக்கு. சும்மாறா அது வந்து போடலாமா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அதோட பாக்ஸ். இல்ல பாக்ஸ் லைட்டா பதறணும். லாஸ்ட் டைல் கொஞ்சம் கரெக்ஷன். அச்சச்சோ சாரிங்க, ரொம்ப நேரமா அப்படி இருந்துச்சு, இப்பதான் பார்த்தேன் நான் அதை. என்ன எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் முடி கொட்டுதுமா. மீராஷிக்காய் ட்ரை பண்ணி. சரி ஃபர்ஸ்ட் வந்து போவோமா? வேணாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹேர் ஸ்டைல் தான், மனுஷனா மண்டை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பாக்குறதா. சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த பாக்ஸை உரிச்சலாம். பாக்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு என்ன எதுவும் சொல்லாதீங்க. பாக்ஸோட ஓனர் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஓபன் பண்ணதுனால நம்ம எதுவும் பண்ண முடியல. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. பட் ஸ்டில் பரவாயில்ல, நமக்கு எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அச்சக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோன்னு என்ன தெரியும்? ஓகே திரும்படா அண்ணா. இப்போ நான் பாட்டு பண்ணுவோம் உனக்கு பேக்ரவுண்டில். ஆமாம் அதெல்லாம் போட முடியாது. ஓ அதாவது காய்ஸ், இதோட ஃபிட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகுது. பட் இது வந்து ஃபிட் ஆனதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி லைட்டாக பல்கியாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். பல்கியாக ஃபீல் ஆகுங்க. அண்டு இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிடுறோம். இது வந்து பின்னாடி போகிறீங்களா? லாஸ்ட் டைம் திருப்பி ஆக்ஷன் பண்ணுங்க. அதாவது இந்த ஹெட்ஃபோனில் வந்து ANC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதை வந்து ஆக்டிவாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோனில் வந்து 8 ஹவர்ஸும் பாக்ஸோட சார்ஜ் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் வருன்றாங்க. அண்டு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்ஃபோன் வந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுக்குமா. அண்டு நம்ம பாக்ஸ் வந்து 30 ஹவர்ஸ் கொடுக்குமாங்க. ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியே இருக்காதீங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா மேடு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 வந்து இந்த MRP மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து லிங்க்கை வந்து கமெண்டில் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உள்ள ப்ரைஸை. லிங்கை தொட்டு பார்க்கணுமா?
லிங்க் தொட்டு தான் பார்க்கணுங்க. இல்லைன்னா நாங்கள் லிங்க் எதுலையா ப்ரொவைட் பண்ணுறோம். ஏதாவது ஒன்று பண்ணுறோங்க. சப்போஸ் லிங்க் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த இதோட பேர் இருக்குல்ல, நேம் வந்து நீங்கள் அமேசானில் கூட போட்டு பாருங்க. பேரே சொல்லு ப்ரோ. JBL மட்டும் தான் சொன்னீங்க. அதான் JBLங்க. JBL எவ்வளவு டைப் இருக்கு? 390NC இதோட இது மாடல் நேம். அதாவது உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னா இந்த பார்த்து. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி சொல்றது, ஒரு JBLன்றதுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. சரி, பேஸ் வந்து பேஸ் லவர்ஸ்லாம் ஹெட்ஃபோன் போடாதீங்க, காதுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருமா. அதனால பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியே கேளுங்க. ஆனா இது வந்து ஒரு குட் பேஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல பேஸுக்குன்னு இருக்குதுங்க. எல்லாமே இதுக்குன்னு ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ல இருக்குது. பிளஸ் வந்து இதுல வந்து ஓகே கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன்றாங்க. அண்ட் அலெக்சா வந்து பில்டின் இருக்குதுன்றாங்க. சரி, ஹே கூகுள். அதாவது மக்களே பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ல வந்து ஒரு 2 விஷயத்த நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா 6mm டிரைவுங்க. அது வந்து இந்த டிரைவ்னால கொஞ்சம் எனக்கும் டிரைவுக்கும் ஒத்து போக மாட்டேங்குதுங்க. அத ஒரு பிரச்சனை. அதாவது பாத்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் மறந்துட்டாங்க. 5.2. ஆமாங்க, அது கொஞ்சம் டெக்னிக்கல் எரருங்க. கொஞ்சம் நாசமா போயிருவீங்கடா. ஒரு ப்ரெஷர் ஆயிருச்சு எங்களுக்கு. எலிமருந்து சீட்டை காணாங்க, எங்க தூக்கி போட்டோம்னு தெரியல. அப்புறம் கண்டுபிடிச்சாச்சுங்க. இதா இருக்குங்க எலிமருந்து சீட்டு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பக்காவா கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஒரு டப்பா. ஆனா இந்த டப்பா எங்க ப்ரோ போயிருந்துச்சு? அதுதோ இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. ஓ, அது பள்ளி தூக்கிட்டு போயிருச்சோ ப்ரோ. இவ்வளவு பெரிய புக்லெட் ஒண்ணு வச்சிருந்தீங்களா? அது எங்கடா? எதுடா? அங்கேயே தான்டா இருக்கும். செவடு திருப்பி பார்க்க கஷ்டம். இருக்குதுங்க. நான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு புக்லெட். இதுதான் வாரண்டி கார்டு. இது எவ்வளவு யார் வாரண்டினோ அதுல மென்ஷன் பண்ணல. ஆனா ஆமா மென்ஷன் இல்ல. அதே ஸ்கேன் மீன் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மெயின் என்னன்னா மோஸ்டா சைனீஸ்ல இருக்குங்க. the மெயின் ப்ராப்ளம் வந்து மோஸ்டா சைனீஸ்ல இருக்கு. சைனீஸ் இங்கிலீஷ் இருக்குது. ஆனால் சைனீஸ் மோஸ்டா இருக்குது. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி விட்டுரு. எங்க நாங்க இந்தியன்ஸுங்க, எங்களுக்கு சைனா எப்படிங்க தெரியும்? ஏதோ பக்கத்துல இருக்குன்னா நாங்க போய் நான் சைனீஸா படிச்சுட்டு இருக்க முடியும்? இவ்வளவு நேரம் என்னோட ஷேடோ வந்து உங்க மூஞ்சில தெரிஞ்சு. இப்ப நீ என்ன ஏலியனா ப்ரோ? என்னோட ஷேடோ தெரிஞ்சதுன்னு அதான் ப்ரோ. ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ ரொம்ப இழுத்த மாதிரி இருக்குது. நம்ம எடிட்டர் வந்து இது ஷார்ட் கட்டா தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் தாண்டாது. அதாவது வீடியோ வந்து எவ்வளவு பெருசா போடாலும் அது சின்னதா தான் போட தெரியும் அவருக்கு. ஏன்னா அவருக்கே பார்த்து போர் வச்சிடக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு மீம்ஸ வந்து உள்ள கிரியேட் பண்ணி உள்ள போடுவாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. வந்து டைமே இல்லங்க எனக்கு. மீம்ன்றதுனால என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. போக போக நம்ம எடிட்டருக்கு போன வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நானு மீமே போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து இன்சபிஷியன்ட் ஆஃப் டைம்லாம் இல்லங்க, கொழுப்புங்க. ஒரே இங்க பாருங்க, கோயிலுக்கு போறதான் அங்க போறதான் இங்க எக்ஸாம் கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டாலே போக மாட்டானே. எங்க போற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்ல. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். இந்த ரேவதி எனக்கு ஓகே. இந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்ப சொல்லு, எங்க போற? மச்சான் கோயிலுக்கு போற, நீ வரல? இல்லங்க எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்ப கூட நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மட்டும் என்ன வேற என்ன ஈரங்காயமா போயிட்டு இருக்குதுங்க. நாங்கலாம் எங்க சேனல் கரெக்டா போடுறது இல்லையா ஒரு சேனலுக்கு? அது நான் என்னங்க பண்றது? அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு பஞ்சுவாலிட்டினா என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேசட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம. பிகாஸ் ஷேர் பண்ணாதான் வந்து அல்கோரிதம்க்கு தெரியும். அல்கோரிதம் போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணும். லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. பாய் சொல்றேன். அதே மாதிரி கடைசி வார்த்தை சொல்லிக்கிறேங்க. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவன் 2 மணிக்கு வரல.